செம்பொன் மண்வாசனை கொண்ட சிவகங்கை நிலத்தில் 1966 நவம்பர் காற்றில் ஒரு குரல் பிறந்தது. அது சீமான். திரையுலகின் ஒளி நிழலில் இயக்குனராய் முதலில் நின்றார். மணிவண்ணன் போன்ற மரபின் நிழலில் திரைக்கதை சுவாசம் கற்றார். ஆனால் சினிமா மேடையின் வெளிச்சம் அவரது உள்ளத்தின் முழக்கம் அல்ல. அவர் தேடியது தமிழரின் உரிமை, மண்ணின் குரல், ஈழந்தாயின் கண்ணீர். 2010 நாம் தமிழர் எனும் கொடியை உயர்த்திய அந்த நொடி அவரது அரசியல் ஒரு பயணம் அல்ல, ஒரு புரட்சி. விவசாயியின் நெஞ்செழுத்தம், மீனவரின் துயரம், ஈழத்தமிழரின் கண்ணீர், இந்த எல்லாம் அவரது பேச்சில் புயலாய் எழுந்தது. சிலருக்கு அவர் தேசிய உணர்வின் நெருப்பு, சிலருக்கு அவர் விமர்சனத்தின் வேல். ஆனால் உண்மையில் அவர் தமிழரின் மறுபிறப்பின் குரல். எத்தனை வழக்குகள் வந்தாலும், எத்தனை விமர்சனங்கள் எழுந்தாலும் அவரது வார்த்தைகள் அதே உண்மையைச் சொல்லும். தமிழன், முதலில் தமிழன். சீமான் ஒரு மனிதர் அல்ல, ஒரு இயக்கம், ஒரு அலறல், ஒரு எழுச்சி, ஒரு தமிழரின் உயிர்க்குரல்.